வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் இதை தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதில் எப்படி எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எப்படி அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் புனேல இருக்குது. ஆனால் இதுக்கு என்ன அப்படின்னா நீட்டோட ஸ்கோர் இஸ் மேண்டேட்ரி. வெறுமனே நீங்கள் டைரெக்டாக ஏஎஃப்எம்சிக்கு அப்ளை பண்ணி நீங்கள் சீட்டு எடுத்துட முடியாது. ஆஃப்டர் நீட் எக்ஸாம்ஸு நம்ம அதுக்கு மார்க் வரும் இல்லையா, மினிமம் மார்க் ஒன்று கொடுப்பாங்க. அந்த மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா எலிஜிபிள் டு அப்ளை ஏஎஃப்எம்சி. ஏஎஃப்எம்சி வெறும் நீட்டு மார்க்கு வேணும், ஆனால் நீட்டு மார்க்கு மட்டும் வச்சுக்க மாட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் இட்ஸ் மேண்டேட்ரி. அதில் பார்த்தீங்கன்னா ஃபியூ ரிலவெண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துடலாம். இஸ் தேர் எனி ப்ரிப்பரேஷன் ரிக்வயர்ட் பிஃபோர் கம்மிங் ஃபார் ஏஎஃப்எம்சி இன்டர்வியூ கம் மெடிக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லியிருக்காங்க, கெட் யுவர் இயர் செக்ட் அண்ட் ரிமூவ் வேக்ஸ் இஃப் எனி, ரைட்டா. ரெடியூஸ் வெயிட் இஃப் ஆர் ஓவர் வெயிட். ஓவர் வெயிட்டாக இருக்கீங்கன்னா வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிக்கிறீங்க. வரத்துக்கு முன்னாடி ஏர் செக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வேக்ஸை ரிமூவ் பண்ணுங்கள். You will be asked to come empty stomach on day 2. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் வர சொல்லுவாங்க. பிரிங் ரெக்கார்ட் ஆஃப் எனி பாஸ்ட் சர்ஜரி மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் இஃப் எனிதிங். சப்போஸ் நம்மளுக்கு நீங்கள் போய் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு சர்ஜரி எதனா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதற்கான சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா இஸ் phimosis a ground for rejection. Current phimosis if tight enough to interfere with local hygiene and voiding and or palantisis. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டேர்ம்ஸாக இருக்குது. அது வாயில் எனக்கு வரல, நீங்கள் செக் பண்ணி படிச்சுக்கங்க. இஸ் எ கிரவுண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் அன்ஃபிட். இந்த மாதிரி இருந்ததுன்னா ரிஜெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ரேட்டட் கேசஸ் ப்ரொவைடட் த வவுண்ட் இஸ் ஃபுல்லி ஹீல்ட் அண்ட் நோ போஸ்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் கேன் பி கன்சிடர் ஃபிட். அந்த மாதிரி ஏற்கனவே ஆப்ரேட் பண்ணி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபிட்னஸாக இருந்ததுன்னா அது கன்சிடர் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஐ ஹேட் அன் ஹை சர்ஜரி இன் த பாஸ்ட், கேன் ஐ பி கன்சிடர் ஃபிட் டூரிங் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஏன் இந்த மெடிக்கல் சம்மந்தமாக இருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் மார்க் வாங்கிடுவாங்க. மார்க் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஏஎஃப்எம்சியில் போய் நான் சேரணும் அப்படின்னு ஒரு கனவோடு போவாங்க பாருங்களேன். அங்கே போய் இந்த விஷயங்கள்லாம் செக் பண்ணாமல் அங்கே போய்ட்டு ரிஜெக்ட் ஆகிடுதுன்னா பசங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால் அதை முன்னாடியே நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா கருதுகிறேன். ஆஃப்டர் எனி எக்ஸ்ட்ரா ocular surgery, a symptoms free period of minimum 3 months is required for assessment. LASIK is not permitted in less than 20 years of age. இதையும் முக்கியமான பாயிண்ட்டு. இங்கே ஆஃப்டர் எனி எக்ஸ்ட்ரா ஆக்குலர் சர்ஜரி எ சிம்டம் ஃப்ரீ பீரியட் ஆஃப் மினிமம் 3 months இஸ் ரிக்வயர்ட் ஃபார் அசஸ்மெண்ட். இந்த மாதிரி நடந்ததுன்னா மினிமம் 3 months இருக்கணும். அதே போல் லேசிக் இஸ் நாட் பெர்மிட்டட் இன் லெஸ் தென் 20 years அது பண்ணியிருக்க கூடாது அப்படின்றாங்க. வாட் ஆர் த அக்செப்டட் விஷுவல் ஸ்டாண்டர்ட் ஃபார் மெடிக்கல் ஃபிட்னஸ்? கண்ணுக்கு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியக்கூடிய விஷயங்கள் அந்த மெடிக்கல் ஃபிட்னஸில் என்ன வேணும் அப்படின்னா, அன்கரெக்டட் VA 6/36 அண்ட் 6/36 இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது மாதிரி இருந்ததுன்னா ஏஎஃப்எம்சி வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த FAQவில் அழகாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி நிதானமாக படிச்சுக்குங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் டேர்ம்ஸாக இருக்குது. அதனால் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். PCVA 6/6 அண்ட் 6/6. தென் மயோபியா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 3.5 DSPH இன்க்ளூடிங் மேக்ஸ் அஸ்டிமேட்டிசேன். இதெல்லாம் செக் பண்ணிக்க. எனக்கு வாயில் நுழையில. இதெல்லாம் நீங்கள் ஹைப்பர் மெட்டோரோபியா அப்படின்லாம் கொடுக்குறாங்க. மெடிக்கல் டேர்ம்ஸாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துங்க, ரைட்டா. அதுக்கப்புறமா இந்த லாசிக் ஏற்கனவே பார்த்தோம், 20 yearsக்கு கீழே வேர் பண்ணக்கூடாது அப்படின்னு. கலர் விஷன் CP2 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஐ எம் யூஸிங் டென்டல் பிராசஸ் ப்ரோத்திசிஸ் இசிடிஏ காஸ் ஆஃப் கன்சர்ன் டூரிங் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ரைட்டா. வாட் ஆர் த கிரிட்டீரியா ஃபார் மெடிக்கல் ஃபிட்னஸ் இஃப் ஐ அண்டர்கோ எனி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்னா அதுக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்னன்றதை பார்த்துக்கிடுங்க. இந்த தான் ஒரு 6 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இது இருந்ததுன்னா போதும். இதில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் பக்காவாக ஃபிட்னஸாக இருந்தீங்கன்னா போதும். நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா 7 வில்
will I be subjected to any investigation during medical examination? எதனா நம்மளுக்கு வந்து அங்கே மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் நம்மளுக்கு என்னெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா, ஃபாலோயிங் இன்வெஸ்டிகேஷன் வில் பி கேரிட் அவுட் ஃபார் ஆல் கேண்டிடேட் அஸ் எ பார்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்கிறாங்க. என்னென்ன பண்ணுவாங்க? கம்ப்ளீட் ஹெமோகிராம், தென் யூரின் சம்மந்தமாக ஆர்இ அண்ட் எம்இ எதுவும் போட்டிருக்காங்க. அப்புறமா எக்ஸ்ரே செஸ்ட் பிஏ வியூ, ரெஸ்டிங் இசிஜி, யூஎஸ்ஜி, அப்டமன் அண்ட் பெல்விஸ். இது இந்த சம்மந்தமாக இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபார் யூஎஸ்ஜி அப்டமன் யூ வில் பி ரிக்வயர்ட் டு கம் எம்டி ஸ்டொமக். எம்டி ஸ்டொமக்கில் போகணும் இந்த யூஎஸ்ஜி அப்டமன் வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. வாட் ஆர் த காமன் ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் ஆன் மெடிக்கல் கிரவுண்டு? எதனாலலாம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் வெயிட் இருந்தாலும் சரி, ஒபிசிட்டி இருந்தாலும் சரி, ரிஜெக்ட் ஆகிடுவோம். ரீஃப்ராக்டிவ் எரர் பியாண்ட் பெர்மிசபிள் லிமிட்ஸ், அப்புறமா பிமோசிஸ் இன் பாய்ஸ். இஸ் தேர் எனி ப்ரொவிஷன் ஃபார் அப்பீல் இஃப் டிக்ளேர்ட் அன்ஃபிட் டூரிங் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்? சப்போஸ் வந்து எனக்கு வந்து அன்ஃபிட்னு அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஆனால் நான் வந்து அதை ரீக்ளைம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி, அப்பீல் போக முடியுமா அப்படின்றப்ப எஸ் அப்படின்றான். எஸ், கேண்டிடேட் ஃபவுண்ட் அன்ஃபிட் மே அப்பீல் அகெயின்ஸ்ட் த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் இனிஷியல் மெடிக்கல் போர்டு. A separate appeal medical board will be convened within 24 hours of appeal. Please keep one extra day for appeal medical board அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அதையும் நீங்கள் வந்து பார்த்துங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா afmc.nic.in இந்த வெப்சைட்டில் போயிடலாம். ஏன் வந்து நிறைய பேர் வந்து ஏஎஃப்எம்சி போய் படிக்கணும்னு விருப்பப்படுவாங்க அப்படின்னா, ஏஎஃப்எம்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஃப்ரீ. என்ன ஃப்ரீ? படிக்கிறது ஃப்ரீ, எதுவும் ஃபீஸ் நம்ம பே பண்ண தேவையில்லை. சாப்பிட்றதுக்கு மெஸ்ஸுக்கு எதுவும் பணம் கட்ட தேவையில்லை, எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸு நம்மளுக்கு வந்து ஃப்ரீ, நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு ஃப்ரீ, அதை வாஷ் பண்ணுறது ஃப்ரீ, எல்லாத்துக்குமே யூ வில் கெட் ஸ்டைஃபன். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஒரு ப்ரௌடு, ஒரு நேஷனுக்காக நான் வந்து போராடுறவங்களுக்காக நான் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சரியா? அப்போ மிலிட்ரியில் இருக்கிறவங்க, நேவியில் இருக்கிறவங்களுக்கு, ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்காக அவங்க வந்து பாடுபடுறாங்க. அவங்களுக்கு தேவையான உடம்பு நிலையில் வந்து நான் கேர் பண்ணுறதுக்கு நான் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இருக்காங்களே, நான் தேசத்துக்காக எதனா பண்ணணும் அப்படின்னு. அப்போ தேசத்துக்காக பாடுபடுறவங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவாக நான் ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க கூட நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன் அப்படின்றதே ஒரு பெருமையாக இருக்கும். ஆஃபீஸர் கிரேடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே படிக்கிறவங்களெல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட்டில் இருப்பாங்க. இங்கே வந்து டாக்டர் அப்படின்ற மாதிரி இல்லை, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கிரேட்ஸ் வந்து இருக்கும். சரியா? இந்த இதில் சொன்ன மாதிரி உங்களுக்கு சீட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 150 சீட்ஸ் இருக்குது. இந்த 150 சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 சீட்ஸ் வந்து கைண்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர் கண்ட்ரிஸ், ஃபாரின் கண்ட்ரிஸ் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி 5 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு 5 சீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 30 சீட்டு வந்து கேர்ள்ஸுக்காக கொடுக்குறாங்க. 115 வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸுக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்போ தனியாக வந்து 30 சீட்டு கேர்ள்ஸு, 115 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸு, 5 சீட்டு வந்து யாருக்கு? கவர்மெண்ட் வந்து கைண்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப், கைண்ட்லி ஃபாரின் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர் கண்ட்ரிஸ். ரைட்டா? அதுவும் எப்படி இருக்கணும்? க்ளோஸாக இருக்கக்கூடியது. கவர்மெண்ட் வந்து அதை ஸ்பான்சர் பண்ணுறாங்க 5. ரைட். அதுக்கப்புறமா மொத்தம் 150 சீட்டு. நான் சொன்ன மாதிரி இதுக்கு என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும்னா, நீட்டுக்காக மினிமம் மார்க்ஸ் இருக்கும். ஒரு 620க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. எங்கே சார் கவுன்சிலிங் நான் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா, எம்சிசி வெப்சைட்டில் ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளை பண்ணணும். அங்கே அப்ளை பண்ணுறப்ப அங்கே ஒரு ஸ்ப்ளிட்டப் இருக்கும். எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க? எய்ம்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, ஜிப்மர் அப்ளை பண்ண போகிறீங்களா, ஏஎஃப்எம்சி அப்ளை பண்ண போகிறீங்களா, ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட்டில் பண்ண போகிறீங்களா, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போக போகிறீங்களான்னு அங்கே இருக்கும். அதில் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நம்மளுக்கு அந்த வெப்சைட்டு ஓப்பன் ஆகும். இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா? எம்பிபிஎஸ்சில் நம்ம இப்போ பார்த்தோம்ல, இந்த கோர்சஸில் நம்மளுக்கு இது தவிர வேறு எதனா கோர்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் எம்பிபிஎஸ் கொடுத்துருக்காங்க, நர்சிங் கொடுத்துருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் இருக்குது, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் இருக்குது, பிஜி டிப்ளமா கோர்சஸ் இருக்குது, பாராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது.
ரைட்டா? இந்த முக்கியமானது என்னென்னா, நம்ம ஏஎஃப்எம்சி போய் ஒர்க் பண்ணுறப்போ படித்து முடித்து 5.5 வருஷம் இருக்கு இல்லையா? சப்போஸ் நான் ஜாயின் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எனக்கு செட் ஆகலை, எனக்கு இதெல்லாம் ஒர்த்து இருக்குமான்னு தெரியல, என்னால் முடியுமான்னு தெரியல. ஏன்னா காலையில் எழுந்துடணும், நம்ம நார்மல் மாதிரி இல்லை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரியில் வந்து காலையில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா எழுந்து கிரவுண்டில் ஓடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்து கரெக்டாக அந்த ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து எல்லாம் ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங்க்கு நான் ஃபிட் ஆவேனா அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய டிசிப்ளினு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத உங்களால் தாங்க முடியுமான்னு பார்த்துக்கிட்டு போகணும். சப்போஸ் நான் ஒரு 7 நாள் இருந்துட்டேப்பா, 8ஆவது நாள் எனக்கு பிடிக்கல, நான் வந்துடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ ஃபைன் தெரியுமா? 67 லட்சம் ரூபாய் யூ ஹவ் டு பே டு எஃப்எம்சி. அதனால் பார்த்துக்கிடுங்க. அதே போல் நான் 4.5 வருஷம் முடிச்சிட்டேன். 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்குது. அது 1 இயர் இன்டர்ன்ஷிப் எங்கே இருக்கும்னா மிலிட்ரி இல்லைனா ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி இது இருக்குது இல்லையா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ஸில் போய் 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறப்ப எனக்கு அங்கே போய் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கெல்லாம் சிரமமாக இருக்குது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 28,000 rupees பெனால்ட்டி. சரியா? அந்த மாதிரி சப்போஸ் நான் ஒரு வாரம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னா 28,000 நீங்கள் பெனால்ட்டி பண்ணணும், அப்பார்ட் ஃப்ரம் 67 lakhs. பார்த்துக்கணுங்க. அதனால் அதே போல் நான் முடிச்சிட்டேன்ப்பா 5.5 வருஷம், நான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சர்வீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா த பெனால்ட்டி. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்து 5.5 வருஷம் படிக்க வச்சு உங்களுக்கு ஒரு போஸ்டிங்கும் கொடுத்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டும் சேலரியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்காக பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ப்ரௌடோட பண்ணக்கூடிய அந்த மைண்ட் செட் இருக்கிறவங்க தான் அங்கே போகணும். தேவையில்லாமல் ஒரு சீட்டை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. பார்த்துக்கிடுங்க. இது சம்மந்தமாக ஃபர்தராக ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எப்போ சார் கொடுப்பாங்க? எம்பிபிஎஸ்னால் இப்போ கிடையாது. நீட்டு அப்ளிகேஷனு நீங்கள் போட்டுட்டீங்க, நம்மளுக்கு வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா எம்சிசி ரிசல்ட் முடிஞ்சதுமே எம்சிசி கவுன்சிலிங் டிக்ளேர் பண்ணுவாங்களே, அந்த டைமில் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. இதுக்கான லிங்க் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மார்க்கு எவ்வளோ மார்க் மினிமம் இருக்கணும் அப்படின்றத ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் வைப்பாங்க. அதில் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பிடிச்சிருக்கா? போகலான்னு நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் போகலான்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்டில் ஆமாம் சார் நானும் நாட்டுக்காக பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கோடைய ஆசை ஏஎஃப்எம்சியில் போய் படிக்கணுன்ட்டு, இல்லை நாட்டுக்காக எதனா பண்ணோம் ஆனால் டாக்டர் ஆகணும் அதனால் ஏஎஃப்எம்சி போகிறேன், அந்த மாதிரி யாருக்குன்னா ஐடியா இருந்தேன்னா கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. மற்றபடி வேறு ஏதாவது இது மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸோ இல்லைனா மெடிக்கல் காலேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக கொடுக்கலாம். ரைட்டா? நீட்டுன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால இப்போ கரண்ட்டு 12th எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆர்ஜிஆர் அகாடமியில் ஒரு +2 கரண்ட் +2 முடிச்சுட்டு மே 4 எக்ஸாம் எழுதுனா ஒரு 30-35 நாள் வந்து ஒரு கேப் இருக்குது. அதில் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் கொடுக்கும். இந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் எடுத்துக்கிட்டு ஏஎஃப்எம்சி போகிற அளவுக்கு மார்க் எடுக்க முடியுமானா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. அப்போ எப்படி சார் பண்ண முடியும்னா, நான் 1 இயர் டெடிக்கேட்டடாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு 1 இயர் டெடிக்கேட்டட் பண்ணுறதுக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று கொடுக்குறோம். 4 lakhs கம்பல்சரி. நீங்கள் ஏஎஃப்எம்சியோ இல்லைனா எய்ம்ஸோ ஜிப்மரோ இல்லைனா டாப் கவர்மெண்ட் காலேஜஸ் நான் 100% போயே ஆகணும், எனக்கு அதுக்கேற்ற மாதிரி 630, 640, 650 மார்க்ஸ் வேணும், நாங்கள் வந்து ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கோம் கோர்ஸில் அப்படின்னா 4 lakhs ஃபீஸில் ஆர்ஜிஆர் அகாடமி 24 ஹவர்ஸில் உங்களுடைய தூக்க அவர் 6 ஹவர்ஸை தவிர மீதி 18 ஹவர்ஸும் உங்கள் கூடயே டீச்சர்ஸ் வந்து டெடிக்கேட்டடாக இருந்து உங்களை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 20 ஸ்டூடெண்ட் ஒரு சூப்பர் ஸ்பெஷல் பேட்ச் ஒன்று போடும். அதில் உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா கீழே கூகுள் ஷீட்டில் கொடுத்துருக்கோம். உங்கள் நேமு, பேரண்ட் நேமு, எந்த ஏரியா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் தான், வெளியில் போக முடியாது. சப்போஸ் சென்னையில் வந்து படிக்கிறீங்கன்னா சென்னை ஸ்டூடெண்ட்டு கூட ரெசிடென்ஷியலில் தான் இருக்கும், தங்கி தான் படிக்கணும், வெளியில் அனுப்ப மாட்டோம். ரைட்டா? மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு தான் அனுப்புவோம். அதே போல் இதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு யூ ஹவ் டு ரைட் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸு +1 +2 ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். மினிமம் ஸ்கோர் வந்து பயாலஜியில் 70%, கெமிஸ்ட்ரியில் 60%, ஃபிசிக்ஸில் வந்து 50% நீங்கள் ஸ்கோர் பண்ணால் தான் இதில் நீங்கள் 4 lakhs பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட உங்களுக்கு இதுக்கான அட்மிஷன்ஸ் வந்து கொடுப்போம். நிறைய பேர் வந்து இதுக்கான ஜாயின் பண்ணுறதுக்கு டெய்லி லிஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது. அதில் நம்ம எலிஜிபிலிட்டி என்னன்றதை அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம், செக் பண்ணுறோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா இமிடியேட்டாக போடுங்க. ஏன்னா 20 ஸ்டூடெண்ட் தான் நம்ம எடுக்க போகிறோம்.
கிளாஸ் ரூம்ஸ் வந்து ஏசி கிளாஸ் ரூம்ஸு, தங்குறக்கூடிய இடமும் ஏசியாக இருக்கும். காலையில் வந்து ஸ்நாக்ஸில் இருந்து அவங்களுக்கு டீ, காஃபி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஹார்லிக்ஸ், போன்விட்டா, மில்க்கு இந்த மாதிரி தான் எடுப்போம்னாலும் அதுவும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சு, அதுக்கப்புறம் நைட்டு டின்னரு, ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஸ்நாக்ஸு. சப்போஸ் இந்த மாதிரி காஃபி, டீ எல்லாம் யாருக்குன்னா தேவைப்பட்டதுனாலும் அதுவும் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸ்ஸு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு நாள் வந்து உங்களை அழைச்சிட்டு போவோம். அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போஸை காட்டுவோம். டாப் காலேஜஸாக இருக்கக்கூடிய சென்னையில் எம்எம்சி, ஸ்டான்லி, ஓமந்தூர் காலேஜ், கேஎம்சி, இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக அழைச்சிட்டு போயிட்டு இஎஸ்ஐஐசி இந்த காலேஜஸ்லாம் உங்களை அழைச்சிட்டு போய் காட்டுவோம். தென் வந்து அந்த காலேஜில் ஏற்கனவே 36+1 37 காலேஜஸில் எங்கள் ஆர்ஜிஆர் மூலயமா படிச்சுட்டு அந்த இப்போ கரண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்டர்ஷிப், ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் வந்து மென்டர்ஷிப் கொடுப்பாங்க. அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எப்பயுமே உங்கள் கூட இருப்பாங்க. மார்க்ஸ் வந்து கேரண்டியாக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. எந்த டைமில் எந்த டவுட்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பக்காவாக இந்த வந்து பேட்சை பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து 4 lakhsன்றது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு சாப்பிட்றது, தங்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிலே இன்க்ளூட் ஆகிடும், டீச்சிங்கோட சேர்த்து. ரைட்டா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிடுறீங்க, ப்ரைவேட்டு கவர்மெண்ட்டு சீட்டோ இல்லைனா கவர்மெண்ட் சீட்டோ, ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டோ இல்லைனா கவர்மெண்ட் சீட்டோ சப்போஸ் உங்களால் வாங்க முடியாமல் போயிடுச்சுன்னா, ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் கொடுக்கறதுக்கும் நம்ம வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி கொடுக்குறோம். சப்போஸ் நான் வந்தேன், நான் எல்லாமே பண்ணேன் நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படின்னு கண்டிஷன் அப்ளை. இதில் சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்கோம். எப்போ ரீஃபண்ட் கொடுப்போம், எது ரீஃபண்ட் கொடுப்போம் அப்படின்ட்டு. இது எல்லாத்தையும் நீங்கள் நேராக வரப்போ நம்ம பேசலாம். உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசணுன்னாலும் 9176552121 இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். இல்லையா கூகுள் ஷீட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதையும் ஃபில் பண்ணி போடுங்க. ஓகே, தேங்க்யூ.